அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம விஷ்ணுக்கு வந்த அந்த கொலை மிரட்டல் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அப்டேட். அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பில் நாளைக்கு 8ஆம் தேதி நடக்க இருந்த ஆர்ப்பாட்டம், அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொடூர மரணத்தை, கொலையை கண்டித்து நடக்க இருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை காவல்துறை சார்பில். அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதே போல பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் காரணங்கள் காலையில 1 மணிக்கு சொல்லியிருக்காங்க. முதல்ல அனுமதி கொடுத்துட்டு இப்போ கடைசி நிமிஷத்துல இதையடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கம் போல தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். தடையை மீறிதான் ஆர்ப்பாட்டம் நடக்கும். உங்ககிட்ட நாங்க பாதுகாப்புலாம் கேட்கல, அனுமதி மட்டும்தான் கேட்டோம். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே நாளை அந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நுழைவது உறுதி, போராட்டம் நடத்துவது உறுதி. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம விஷ்ணுவுடைய பிரச்சனை என்ன அப்படின்றதுக்குள்ள போயிடலாம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும், நான் பார்த்துட்டு இருப்பேன். நேத்து தம்பி விஷ்ணு அவர்கள் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. டே விஷ்ணு, உன்னை கொன்றுவன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, டேஷ் டேஷ் பயலே அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி விஷ்ணு வீடியோ போட்டிருந்தாப்புல பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அட மெய்யாலுமே பேசியிருக்காரு. நான் நினைச்சேன் நம்ம விஷ்ணு யாருப்பா அப்படி பேச போறாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பெரிய மனுஷன், நல்ல பெரிய மனுஷங்க. பார்த்தா அப்படித்தான் பேசி வச்சிருக்காரு பாருங்களேன். பகிரங்கமான கொலை மிரட்டல், அதுவும் கேமரா முன்னாடியே. யாருக்கு? அதுவும் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசனையின் மாநில பொறுப்பாளர் விஷ்ணு அவர்களுக்கு. தம்பி ஒரு யூடியூபராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு அடுத்த 2-3 ஆண்டுகள்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு மாநில பொறுப்புக்கு வர அளவுக்கு வளர்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு களப்பணியிலையுமாகட்டும் ஊடக பணியிலையுமாகட்டும் சிறந்து விளங்குறாரு. அண்ணன் சீமான் அவர்களுக்கு தோளோடு தோல் நிற்கிற தம்பியாக இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதனால பிரச்சனை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதுக்கப்புறம் தான் என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நிகிதா அவர்களை பற்றி 2010-11 காலகட்டத்தில், அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பண மோசடி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குடும்பம் புகார் சொல்லிச்சா. அவங்க பேர் கூட பாத்தீங்கன்னா ராஜாங்கம் அப்படின்ற பெரியவர், அப்புறம் தெய்வம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல். இவங்க குடும்பத்துக்கு அவங்க பண்ண ஸ்கேம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, தொலைக்காட்சியில அழுதுகிட்டே சொல்லியிருந்தாங்க. அதுல நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது பசும்பொன் பாண்டியன் என்கிற வழக்கறிஞர் மூலமாக நிகிதா அவர்கள் எங்களை மிரட்டினார். பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க, அதுக்கு மேல அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாரு. எங்களால அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. சரி, பசும்பொன் பாண்டியன் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த பேர்ல வேற யாருன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அமைதி ஆயிட்டேன். ஆனா பாருங்க, தம்பி விஷ்ணு அவர்கள் இது யாரு என்னன்னு சொல்லி விசாரிச்சிருக்காப்புல. அப்போ அரசியல் மேடை அப்படிங்கிற ஒரு மாத இதழ், அந்த பத்திரிகை சார்பில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கே தொடர்பு கொண்டு, ஏங்க பசும்பொன் பாண்டியன் அப்படின்ற ஒரு பேரை பயன்படுத்திருக்கீங்களே, யாருங்க அவரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பசும்பொன் பாண்டியன் அவர்களுடைய புகைப்படத்தை காட்டி, அவருடைய வீடியோஸ் எல்லாம் காட்டி, இந்த நபர் தானா அந்த நபர் அப்படின்னும் போது, ஆமாங்க இவரே தாங்க அந்த நபர்னு சொல்லி அந்த குடும்பத்தின் சார்பில் சொல்லிட்டாங்க. இந்த பத்திரிகை சார்ந்தவங்க எடுத்து சொன்ன செய்தியை தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்கள் அவருடைய சேனல்ல எடுத்து போட்டாரு. இப்ப சரி, தென்னகம் விஷ்ணு அவர்கள் போட்டாரு. இப்ப பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது நான் கிடையாது, அது வேற ஆளு, என்னை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. சரி, அதையும் மீறி தென்னகம் விஷ்ணு அவர்கள் போயிட்டு விசாரிச்சு வீடியோ போட்டாரு. அப்பயும் இல்ல அந்த பாண்டியன் நான் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறதாக இருந்தால் என்ன பண்ணிருக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்லலாம். அதையும் மீறினா இல்லைண்ணா நீங்களே ஒரு வழக்கறிஞர் வேற சொல்லிக்கிறீங்க, வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அதை எதிர்கொண்டிருப்பாங்க. அது அந்த ஊடகத்து மேலேயோ அல்லது தம்பி மேலேயோ நீங்க என் பேரை தவற பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு. ஆனா அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே. அந்த பாண்டியன் தான் இந்த பாண்டியன் அப்படிங்கிறதுல சந்தேகம் உங்களுக்கும் இருக்கா பாண்டியன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்க தோணுது. அதை விட்டுட்டு வீடியோ போட்டு அது யாரு கிழக்ககமா மேற்ககமா தென்னகமா ஏதோ விஷ்ணுன்ட்டு ஏதோ ஒன்று பையன், ஏய் நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்க உன்னை எத்திய கொண்டு விடுவேன், நான் யார் தெரியுமாடா, ஏன் சின்ன பயலே அப்படிங்கிற மாதிரி டங்கு 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 டங்குன்னு குதிக்கிறாப்புல. சின்ன பையன் தாங்க, அதே தான் நானும் சொல்றேன், சின்ன பையன், 24-25 வயசு பையன். ஆனாலும் இந்த சின்ன வயசுல சமூக பொறுப்போடு செயல்பட்டு ஒரு கட்சியில மாநில பொறுப்பாளராக மாறி இருக்கிற சின்ன பையன். என்னமோ அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி பயங்கரமா மிரட்டுறீங்க. கேமரா முன்னாடியே கொலை மிரட்டல்லாம் விடுறீங்க. எதுக்கு இப்ப இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரி ரைட்டு, அந்த பாண்டியன் நீங்க இல்லை, அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ற மிரட்டுற ரவுடி பாண்டியன்லாம் நான் இல்லப்பா. நான் ஏதோ கோவமா டென்ஷனா பேசுவேன், அதை பார்த்து என்ன ரவுடின்லாம் நினைச்சிடாதீங்க. ரவுடிலாம் இல்லை, சாதாரண பிபி. ஏதோ ஒரு மாத்திரை போட்டேன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நானே காம் டவுன் ஆயிடுவேன். அந்த லெவல் தான்ப்பா என்னுடைய சவுண்ட் எல்லாம்
அதை வச்சு நான் ஏதோ மிரட்டுற அளவுக்கு பெரிய ரவுடின்லாம் என்னை நினைச்சிக்காதீங்க, அங்க காசு திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை மிரட்டினதெல்லாம் நானுன்னு என்ன தவறா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நான் யார் தெரியுமா, நான் சிங்கம்டா அப்படிங்கிறாரு. எதிரிகளை துரோகிகளை நான் ஒரு சிங்கம். சரி ரைட்டு, பார்க்கும்போது தெரியுது, இல்லைன்னு நான் சொல்லலை. பாருங்க, உங்களுக்கு தெரியலையா, சிங்கம் மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க, இது ஒரிஜினல் சிங்கம். இது வந்து பாருங்க தன்னைத்தானே சிங்கம் என்று சொல்லிக் கொள்கிற சிங்கம். ஆமா தானே, சிமிலரா ஒரே மாதிரி தானே இருக்கு. என்ன அப்படி சொல்லலாம், தொந்தி வைத்த ஒரு அழகான ஒரு சிங்கம். மற்றபடி வந்து அந்த கோபம், அந்த வந்து நான் குதறிடுவேன் அப்படின்ற மாதிரி கூட அந்த வீடியோல சொல்றாரு. குதறல் தன்மைகள்லாம் அப்ப இருக்குது, என்ன கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு அவ்வளவுதானே தவிர மற்றபடி சிங்கம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆவறீங்க? இப்போ பாருங்க, சின்ன சின்ன பசங்க, தென்னகம் விஷ்ணு மாதிரியான பசங்க எவ்வளோ காமா, எவ்வளோ கூலா சவால்களை சந்திக்கிறதாகட்டும், கேள்வி கேட்கறதாகட்டும், கேள்விக்கு பதில் சொல்லுறதாகட்டும், எவ்வளோ பண்பா பக்குவமா பேசுறாங்க. பெரிய மனுஷன் கண்டிப்பாக ஒரு என்ன சொல்றது, சித்த வைத்தியமோ ஆங்கில மருத்துவமோ எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவில் சில உடல் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வயசு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லல, அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கிற மாதிரியான வயசு. நீங்க பேசும்போது நீங்க அங்க டென்ஷன் ஆகுறது, சீட்ல உட்கார முடியாம உங்க அந்த சீட்டை விட்டு எந்திரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சில அறிகுறிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இந்த குடும்பஸ்தன் படத்துல பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு பெரியவர் அப்படிதான் டென்ஷன் ஆகி கிறுக்குன்னு நடந்துட்டு கத்திட்டு இருப்பாரு. அப்ப அவருடைய அம்மா ஒரு பாட்டி சொல்லுவோம், டே கண்ணே இவ்வளவு டென்ஷன் ஆகாதடா, மூல நரம்பு வெடிச்சு போயிருமாடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து சமாதானப்படுத்தும். இந்த மாதிரிதான் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்குது. அவ்வளவு டென்ஷன்லாம் ஆகாதீங்க. சொல்ல வந்த கருத்தை வந்து நிதானமா சொல்லுங்க. சிங்கம் தான், நான் மாற்று கருத்தே சொல்லலை. எதுக்கு தெரியுது உங்களுடைய குருநாதர் யாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. பாருங்க, நம்மளால பார்க்க முடியுது புகைப்படங்கள்ல. ஐயா சுபையா அவர்கள் தான் இருக்காரு. ஐயா, ரொம்ப நாளா பாருங்க உங்களை பத்தி பேசல, உங்களை நான் உங்ககிட்ட நான் கோச்சிக்கிட்டேனா அல்லது நீங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் வந்து கேட்கறாங்க, உங்களுக்கு நான் மரியாதை செய்யலை அப்படின்ட்டு. இந்த இப்ப செஞ்சிடறேன். ஏன் உங்களை வந்து ஒரு பெரிய மனுஷனா மதிக்கிற இந்த சிங்கம் இருக்குது இல்ல, இந்த சிங்கத்துக்கு வந்து கொஞ்சம் நீங்க அட்வைஸ் பண்ணும்ல. இல்லப்பா, பொறுமையா இருங்க, கூலா இருங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு சில நாட்டு வைத்திய குறிப்புகளை ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஐயா சுபவேர்கள் டென்ஷன் ஆகுது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லி வேற ஒரு விஷயத்துல நீங்க பேசினப்ப நான் உங்களுக்கு சில சித்த வைத்திய குறிப்புகள் சொன்னேன். அநேகமா நீங்க அதை ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்றதுனால தான் இப்போ உங்ககிட்ட இருந்து ரொம்ப ஒரு அமைதியான தன்மைகளை பார்க்க முடியுது. அமுக்கறான் கிழங்கு, அதை வந்து தினமும் 2 கிராம் 3 கிராம் வந்து எடுத்துக்கங்க ஐயா, ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அநேகமா அதை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த மருந்தை அப்படியே அவருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது மருத்துவருடைய ஆலோசனையும் வாங்கிக்கங்க. நல்லதுன்னு தான் சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, தலையில பித்தம் ஏறி இருந்துச்சு அப்படின்னா, தலையில பித்தம் ஏறிச்சுன்னா நமக்கு வந்து பயங்கரமா ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு ரியாக்ட் பண்ண செய்யுமாங்க. அந்த பித்தத்தை தனித்து உடலில் இருக்கக்கூடிய அந்த சீதோஷண நிலையை சமன்படுத்தி அந்த வாதம், பித்தம், கபம் இது எல்லாத்தையும் வந்து சரிசமமாக கொண்டு சென்று மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். மேலும் பல பெனிஃபிட்டுகளும் அதில் உண்டு அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. எனவே ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி இது போன்ற மாத்திரைகளையோ பவுடர்களையோ அல்லது லேகியங்களையோ கூட வாங்கி 4 உருண்டையை உள்ள விட்டுட்டு காமா இருங்க. மிரட்டுறதெல்லாம் ரைட்டு, தம்பியை மிரட்டுறது செய்யறது எல்லாம் ரைட்டு. ஆனா மிரட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சுவாங்க, ஒரு கட்சியின், தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியின் மாநில பொறுப்பாளர் அந்த தம்பி வந்து தனி ஆள் கிடையாது. அந்த தம்பிக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது. அவர் சொன்னது ஏதாச்சும் உங்களுக்கு தவறு அப்படின்னு பட்டுச்சுன்னா, அல்லது வந்து அவர் வந்து உங்க மேல வந்து அவதூறு பரப்பிட்டார் அப்படின்னு பட்டுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க பம்புறதையும் நீங்க வந்து கண்ணா பின்னான்னு டென்ஷன் மட்டுமே ஆவறதையும் பார்க்கும்போது, அந்த பாண்டியன் வந்து வேற பாண்டியன் தானா அல்லது அது நாம தானான்னு சொல்லி உங்களுக்கே சந்தேகம் இருக்கிற மாதிரி தோணுதே. இது வந்து நான் வந்து இந்த பஞ்சாயத்தை வந்து நான் யார்கிட்ட கொண்டு போறதுன்னு புரியலைங்க. நான் ஐயா சுபவி அவர்கள்கிட்ட தான், ஐயா பார்த்து அட்வைஸ் பண்ணுங்க, பார்த்து கவுன்சிலிங்கு கூட்டு போயிட்டு அவரை காம் டவுன் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே உடல் நலத்துக்கு தீங்கான விஷயம். இந்த மாதிரி கோவப்படுறதுன்றது நன்மையே கிடையாது. அவரை கூட்டிட்டு போய் மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுத்தி அவரை வந்து காம் டவுன் பண்ணி அவரை புத்திமதி சொல்லிங்க. உங்களுக்கு இது வந்து வார்னிங்காக சொல்கிறேன், ஹெல்த் வார்னிங், வேற எந்த வார்னிங் இல்லை, ஆரோக்கியம் சார்ந்த ஒரு வார்னிங். அதனால வந்து அவருக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்கய்யா. அவரை நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். அவரை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும், குழந்தை மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அவருடைய மனநலம் ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்கய்யா.
அதனால பாத்துக்கோங்க. ஏன் இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னா, ஐயா ஏற்கனவே நீங்க ஒரு பெரிய மனுஷனா, ஆனா எல்லாரும் இவர் பார்க்கதாங்க பெரிய மனுஷன், 72 வயசு 73 வயசு ஆயிருச்சு, நல்லா தலையெல்லாம் நரைப்பு ஒரு மூத்த ஒரு குடிமகன் போல நல்ல ஒரு பெருந்தன்மையா இருக்கிறாரு பார்க்கறதுக்கு. ஆனா புத்தி அந்த மாதிரி கிடையாதுங்க. சரியான சிறுபிள்ளைத்தனமான சின்ன பிள்ளைத்தனமான மனுஷங்க. சுபை அவர்கள்லாம் அப்படித்தாங்க. சும்மா சின்ன சின்ன பசங்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறதே. இந்த பசும்பொன் பாண்டியன் தம்பி விஷ்ணுவை இப்படிலாம் மிரட்டுறதுக்கு கூட சுபவி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி 4 பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிவிட்டாங்கன்னா அந்த பழி சொல்லுக்கு நீங்க ஆளாயிடக்கூடாதுங்க. அதனாலதான் அப்படியே போட்டு அமுக்கி அவருக்கு என்ன சிகிச்சைகள் கொடுத்து அவரை நீங்க கூலா வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் பாண்டியன் அங்கிள். தயவு செஞ்சு கூலா பேசுங்க. எதுவாக இருந்தாலும் கூலா ஹேண்டில் பண்ணுங்க, அதான் நல்லது. ஆமா, மற்றபடி கொன்றுவேன் கின்றுவேன் அப்படின்ற மாதிரி தமாசெல்லாம் தம்பி கிட்ட பண்ணாதீங்க. தம்பி தனியாள் கிடையாது. உலகத்தமிழர்கள் தம்பியோடு இருக்கிறாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.